ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேனல்ல நீங்க பார்த்து பை அண்ட் செல் பண்றீங்கன்னா உங்களை ஃபினான்ஷியல் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே, டைரக்டா டாபிக்ல போகலாம். இன்னைக்கு நீங்க நிஃப்டி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நேத்து நான் ஒரு லெவல் ஒன்று கொடுத்துருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? இப்போ இந்த லெவல்ல நமக்கு பிரேக் அவுட் குடுத்துச்சுன்னா நம்ம வந்து மார்க்கெட் வந்து இந்த ஹை வரைக்கும் போகும். இன்கேஸ் இந்த ஹைய நமக்கு பிரேக் அவுட் குடுத்ததுன்னா அடுத்த ஹை வரைக்கும் நமக்கு மார்க்கெட் போகும்ட்டு நேத்து ஒரு அப்டேட்ஸ் குடுத்திருந்திருப்பேன். ஓகேங்களா? நீங்க அத கிளியரா பார்த்திருப்பீங்க. நாளைக்கான லெவலும் சேம் தான். ஓகே. எனக்கு தெரிஞ்சு இந்த மார்க்கெட் வந்து லோ கட் ஆக பாசிபிள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஓகே. இப்போ ஒரு 1 செகண்ட். இப்ப நம்ம கிஃப்ட் நிஃப்டி எடுத்து நீங்க மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய கேப் டவுன் ஓப்பன் ஆயிருந்து. ஓகேங்களா? இப்ப நீங்க கிஃப்ட் நிஃப்டி எடுத்து கம்பேர் பண்ணும்போது, கிஃப்ட் நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா, ஸ்டில் நமக்கு நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஓகே. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஸ்டில் நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஓகே. இதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். நம்ம மார்க்கெட்டுக்கும், கிஃப்ட் நிஃப்டிக்கும் நாளைக்கு மார்க்கெட் நமக்கு எவ்வளோ கேப் டவுன்ல ஓப்பன் ஆகும்னு ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 22,008 1 இப்ப கரண்ட்டான சினாரியோ ஓகேங்களா? இது கரண்ட் சினாரியோ தான். மேபி இன்னுமே நமக்கு லோ ஆக கூட பாசிபிள் இருக்கு. இப்ப கரண்ட்டா நீங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு நியர்பை ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நமக்கு மார்க்கெட் வந்து நாளைக்கு 8:30க்கு நீங்க போய் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இல்ல என்னோட டெலகிராம்ல நான் போயிட்டு நான் உங்களுக்கு குடுக்குறேன். மார்க்கெட் நாளைக்கு கேப் அப் ஆக போதா? கேப் டவுன் ஆக போதான்ட்டு குடுக்குறேன். ஓகே. ஃபைன். இப்ப இந்த இடத்துல பார்த்திருப்பீங்க. ஆ இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா? ஓவரால் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லோ. ஓகே. இப்ப இன்கேஸ் இந்த நாளைக்கு இந்த லோ நமக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப கரண்ட்டா இங்கருந்து எடுத்து பார்க்கலாம். நமக்கு வந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் நமக்கு ட்ரேட் ஆகுதுன்னா, இப்ப இந்த லோல இருந்து நமக்கு அகைன் மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் இப்போ நான் 2 சினாரியோ உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. மார்க்கெட் வந்து நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகும்னு. இப்ப ஃபர்ஸ்ட் சினாரியோ என்னன்னா, ஒன்ஸ் இந்த நமக்கு மார்க்கெட் ஓகே நமக்கு யுஎஸ் மார்க்கெட் நல்லா பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னா, நமக்கு நியூட்ரல் ஓப்பன் ஆச்சுன்னா, இந்த ஹை இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஹைய பிரேக் அவுட் குடுத்ததுன்னா, இந்த ஹை வரைக்கும் நமக்கு மார்க்கெட் வந்து சாலிடா மூவ் ஆயிடும். இல்ல மார்க்கெட் வந்து நமக்கு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுதுன்னா, இதுதான் நமக்கு திருப்பி அகைன் என்ட்ரி பாயிண்ட்டா இருக்கும். ஓகே. இந்த பாயிண்ட்ல இல்லன்னா நமக்கு கேப் ஃபில்லிங்ல எடுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு பெருசா கேப் டவுன் நடந்துச்சுன்னா, அந்த கேப் ஃபில்லிங் வர பாசிபிள் ரொம்ப கம்மி தான். இந்த இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப நமக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து இங்க நமக்கு ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஓப்பன் ஆகுதுன்னா, இங்க பாயிண்ட்ல இருந்து இங்க நமக்கு ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி இங்க ஃபால் ஆகும். இங்க நம்ம வந்து புட் ஆப்ஷன் நான் உங்களுக்கு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். மார்க்கெட் ஸ்டில் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இன்னும் அப் ட்ரெண்ட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகல. ஒன்ஸ் நமக்கு எப்ப சேஞ்ச் ஆகும்னு தெரியல. பார்க்கலாம். நமக்கு இன்ஸ்டிடியூஷன் ஸ்டில் வந்து செல்லிங்ல தான் இருக்காங்க. இன்னும் அவங்க வந்து பை போகல. ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. 22,118 வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இப்ப கரண்டா நியூட்ரல்ல இருக்கு. இப்ப நமக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு கேப் டவுன் ஆகுது அப்படின்னா, 20 22,116 வந்து ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஸ்ட்ராங் சப்போர்ட் 21,836 வந்து பாருங்க நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும் நாளைக்கு மார்க்கெட்ல. ஓகே. இந்த லெவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த லெவல் எத பேஸ் பண்ணி இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல்ன்ட்டு உங்களுக்கு நான் இத வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க ஒரு நிமிஷம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கோவிட்ல ஒரு கிராஷ் கோவிட்ன்றேன் பாருங்க. எலக்ஷன் டைம்ல ஒரு பெரிய கிராஷ் நடந்தது பார்த்தீங்களா? அந்த கிராஷ்க்கு நியர்ல மார்க்கெட் இப்போ டிராவல் ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? நான் ரவுண்ட் பண்ணி ஷோ பண்றேன். இந்த சர்க்கிள் ஜோன் இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரிவர்சல் குடுத்திருக்கு. இந்த பாயிண்ட்ல மல்டிபிள் டைம்ஸ் மார்க்கெட் வந்து டச் பண்ணி ரிவர்சல் ஆயிருக்கு. அப்படின்னும்போது இந்த பாயிண்ட் கிட்ட வரும்போது நமக்கு மேக்ஸிமம் நம்ம ரிவர்சல் ஜோன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஓகேங்களா? அப் ட்ரெண்ட்ல போகுறேன். இன்கேஸ் இந்த வியூ வந்ததுனா தான் சொல்றேன். ஓகேங்களா? இன்கேஸ் இந்த வியூ வரல, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஹைலயே இருக்கு அப்படின்னா, நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சால்டேஷன் ஜோன்ல இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் 22,118 நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுத்தா தான் மார்க்கெட் வந்து 22,216 வரைக்கும் போகும். இல்ல இது நமக்கு பிரேக் டவுன் குடுத்துச்சுன்னா, இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இந்த லோ வரைக்கும் நமக்கு ஃபால் ஆகும். இங்க என்ட்ரி எடுத்து இந்த லோ வரைக்கும் நம்ம ட்ரேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க பை அண்ட் செல் பண்றீங்கன்னா, உங்களோட பினான்சியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணிட்டு பை பண்ணிக்கோங்க. என்னோட நாலேட்ஜ் மட்டும் தான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே. ஃபைன். இதுதான் நமக்கு நிஃப்டியோட அப்டேட்ஸ். நாளைக்கு அப்டேட்ஸ் லெவல்ஸ் எல்லாமே நீங்க சைட்ல நான் குடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. அடுத்தது பேங்க் நிஃப்டியோட அப்டேட்ஸ். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்ப்போம். இப்ப பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து இந்த கிரீன் லெவல் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். இது எதுக்காக இந்த லெவல் நான் மார்க் பண்ணியிருப்பேன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த கிரீன் ஜோன் வந்து மல்டிபிள் டைம்ஸ் நமக்கு ரிஜெக்ஷன் குடுத்த ஏரியா தெரியுதுங்களா? ரிஜெக்ஷன் குடுத்த ஏரியா. இங்கே நமக்கு ரிஜெக்ஷன் வர பாசிபிள். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் என்னன்னா, இந்த ஹை வரைக்கும் போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஆனா கரண்ட் சினாரியோ மார்க்கெட் வந்து ஆனா இப்போ கண்டிப்பா நான் கேப் டவுன்னு சொல்லல. இப்போ கரண்ட் வியூல கேப் டவுனா இருக்கு. மேபி நமக்கு அப்கமிங்ல ரெக்கவரி ஆகலாம். பாசிபிள் இருக்கு. ஓகே. இப்போ இதில தான். இன்னைக்கு நான் ஒரு ட்ரேட் எடுத்து ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். என்னன்னா, நமக்கு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட்ல ஃபியூச்சர்ஸ்ல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு சைட்வே பேட்டர்ன் தெரியுங்களா? மார்க்கெட் வந்து
லைக் இந்த ரேஞ்ச்ல ஓவரால் ஹை, லோ, திருப்பி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னும் போது என்னோட வியூ இன்னைக்கு அப்ல இருந்து தான் இருந்துச்சு. நாளைக்கு என்னோட வியூ புட் ஆப்ஷன்ல இருக்கும் மேபி. அது எப்படி ட்ரெண்ட் போதோ அத பொறுத்து நான் மாத்தலாம். ஓகே. இப்போ இந்த லோ ஓகேங்களா? எக்ஸாக்ட்டா இந்த லோல ட்ரேட் எடுத்து இதுதான் என்னோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட். இந்த ஹை தான் டார்கெட் வந்து நான் ட்ரேட குளோஸ் பண்ணிருந்தேன். கம்மியான குவான்டிட்டி தான் இன்னைக்கு நான் போயிருந்தேன். ஓகேங்களா? ஏன்னா ரிஸ்க் அதிகம். ஏன்னா இது வந்து கம்பல்சரி இங்க வந்து மார்க்கெட் வந்து ஹை தான் போகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா பெரிய லாங் வீக் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. ஓகே ஃபைன். இது நம்ப இன்னைக்கு எடுத்த ட்ரேடிங் செட்டப். நெறைய பேர் எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருந்தீங்க. இப்ப நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா, சிம்பிள். இப்ப இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் அவுட் ஆகல அப்படின்னா, இதுக்குள்ளே மார்க்கெட் டிராவல் ஆகும். இன்கேஸ் இந்த சப்போர்ட்ட பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு நமக்கு ஃபால் ஆகும். ஓகே. இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டர்ன் நமக்கு ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இந்த ஹைல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸாக்ட்டா ஒரு ரெசிஸ்டன்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். இந்த லோல பார்த்தீங்கன்னா, நமக்கு நியர் பை ஒரு சப்போர்ட் பேட்டர்ன் நமக்கு ஒரு ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இந்த ரேஞ்ச்ல நமக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த ரேஞ்ச்ல இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு நியூட்ரல் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இது பிரேக் அவுட் குடுத்து நமக்கு ரீடெஸ்ட் எடுக்குதுன்னா, இந்த ஹை வரைக்கும் போகும். 48,700 வரைக்கும் நமக்கு மார்க்கெட் நாளைக்கு வியூ இருக்கு. தெரியுங்களா? 48,700 வரைக்கும் நாளைக்கு வியூ இருக்கு. சப்போர்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, 48,000 ஆ 360ன்றது நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். நீங்க பார்த்திருப்பீங்க. இது நமக்கு பிரேக் அவுட்டே குடுத்திருக்காது. இந்த பாயிண்ட்ல பொறுத்தவரைக்கும். சரிங்களா? இந்த ரேஞ்ச பிரேக் அவுட்டே குடுத்திருக்காது. இப்ப இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். 48,000 350 இப்ப கரண்ட்டா ரெசிஸ்டன்ட். இப்போ நமக்கு நியூட்ரல்ல நாளைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா, நமக்கு இந்த பாயிண்ட் ஆக்ட் ஆகும். நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த சப்போர்ட்ட பிரேக் அவுட் பண்ற வரைக்குமே நம்ப லைக் ஒரு கன்சாலிடேஷன் ஜோன்ல தான் எதிர்பார்க்கலாம். ஒண்ணு இந்த ஹைய பிரேக் அவுட் ஆச்சுன்னா, இதுவரைக்கும் போகும். திருப்பி இங்க இருந்து ஃபால் ஆகும். இல்ல நமக்கு இந்த லோல பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, திருப்பியும் இந்த பாயிண்ட் நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆயிட்டு, இங்க இருந்து நம்ம ஃபால் ஆயிட்டு இத ரீடெஸ்ட்டா எடுத்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்க இருந்து மார்க்கெட் திருப்பி ஃபால் ஆகும். இன்னொன்னு சொல்லியிருப்பேன். HDFC பேங்க்க ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு இருப்பேன். ஓகேங்களா? HDFC வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆ ஓரளவுக்கு கன்சாலிடேஷன் ஜோன்ல இருக்கு. என்னோட வியூ என்னன்னா, HDFC நமக்கு பிரேக் அவுட் அகைன் இந்த பாயிண்ட்ல இருந்து திருப்பி பெரிய அளவுக்கு ரிஜெக்ஷன் குடுத்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நல்லா நோட் பண்ணி பாருங்க. மார்க்கெட் வந்து HDFC பேங்க்ல இங்க டச் பண்றதுக்கும், நம்மளோட பேங்க் நிஃப்டி இங்க போய் எக்ஸாக்ட்டா டச் பண்றதுக்கும் கிளியர் வியூ இருக்கு. தெரியுங்களா? நம்ம HDFC போயிட்டு ஹைல டச் பண்றதுக்கும், பேங்க் நிஃப்டி போயிட்டு இந்த ஹைல டச் பண்றதுக்கும் ஒரு ப்ராப்பர் வியூ. இப்போ நமக்கு எக்ஸாக்ட்டா பேங்க் நிஃப்டியுமே ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்ல இருக்கும். நமக்கு HDFCயுமே ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்ல இருக்கும். அப்படின்னும்போது, நமக்கு இங்க இருந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஃபால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா, இங்க மார்க்கெட் வந்ததுனா தான் அந்த நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும். இல்ல இங்க வரல அப்படின்னா, நமக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் தேவையில்ல. லைக் எப்படி நமக்கு லைவ் மார்க்கெட்ல லெவல்ஸ் இருக்கோ, அத வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்ட மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் குடுத்திருக்காது. ஓரளவுக்கு கன்சாலிடேஷன்லயே இருந்திருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா அது. இப்ப இது வந்து நெறைய பேர் என்ன நெனச்சிருப்பாங்கன்னா, இது வந்து நமக்கு பிரேக் அவுட் குடுத்துச்சு ட்ரேட் எடுக்கலாம்னு நெனச்சிருப்பாங்க. ஆனா, என்னோட கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒண்ணும் இல்ல. ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். இப்ப மார்க்கெட் வந்து லோவர் லோ போகுதுன்னா, இப்ப நம்ம என்னன்னா இந்த ரேஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்கவே நமக்கு பிரேக் அவுட் இது வந்து நீங்க பிரேக் அவுட்ன்னு எடுத்துப்பீங்க. ஆனா இது வந்து ப்ராப்பர் பிரேக் அவுட் கிடைக்காது. ப்ரீவியஸோட ஹை நமக்கு எப்ப பிரேக் அவுட் ஆகுதோ அது ப்ராப்பர் பிரேக் அவுட். இது எல்லாமே நமக்கு ஃபேக் பிரேக் அவுட் ஓகேங்களா? இத நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்னோட கோர்ஸ் மெம்பர்ஸ்க்கு ஓகேங்களா? ஹையர் ஹை, லோவர் லோ கான்செப்ட்ல இருக்கும். இது வந்து லோவர் லோ மார்க்கெட், இது வந்து நமக்கு ஹையர் ஹை மார்க்கெட். லோவர் லோ வரும்போது நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுவோம், ஹையர் ஹை வரும்போது எப்படி ட்ரேட் பண்ணணும்னு நான் டீட்டெயிலா குடுத்துருக்கேன். அதுல தான் இது வந்து ஆக்ட் ஆகும். சரிங்களா? இதுதான் நமக்கு ப்ரீவியஸ் ஹை நமக்கு பிரேக் அவுட் ஆகல. திருப்பி ப்ராப்பரா ஃபால் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே. இப்போ என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இங்க எடுத்திருக்க மாட்டாங்க. சாரி இங்க எடுத்திருக்க மாட்டாங்க. இங்க புட் ஆப்ஷன்ல தான் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே ஃபேக் பிரேக் அவுட் மார்க்கெட்ல பொறுத்தவரைக்கும். ஓகே. இப்போ சிம்பிள். பேங்க் நிஃப்டியோட நாளைக்கு லெவல்ஸ் என்னன்னா, இந்த ஹை நமக்கு பிரேக் அவுட் குடுக்கணும். இல்ல இப்ப நீங்க டவுன் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா, இந்த லோ கட் ஆகட்டும். அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க டச் பண்ணும்போது நம்ம ரிவர்சல் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் மேக்ஸிமம் பொறுத்தவரைக்கும். ஓகே. இது நமக்கு அப்கமிங் டேஸ்ல நான் முடிஞ்ச வரைக்கும் மெம்பர்ஷிப்ல நான் லெவல்ஸ் சாரி உங்களுக்கு டெலகிராம்ல லெவல்ஸ் குடுக்க பார்க்குறேன். ஓகே. இதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அப்டேட்ஸ். ஓகே. ஓகே. வேற எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் டவுட் கேட்டிருந்தீங்க. ஓஐ டேட்டாவும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி டிரா பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. வர சாட்டர்டே, சண்டே நான் அது வீடியோ மேக் பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இந்த வீடியோக்கு ஒரு மினிமம் 300 லைக்ஸ் குடுங்க. நான் அது அப்கமிங் டேஸ்ல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இத விட்டு ஓஐ டேட்டா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் விட்டு வேற என்ன டாபிக் இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அத வச்சு நான் உங்களுக்கு டீட்டெயிலா அப்டேட் பண்றேன். ஓகே, ஃபைன். நாளைக்கு டாபிக்ல பார்க்கலாம். இன்னைக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நான் டீச் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா, ஓரளவுக்கு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா, புரியலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் வேற இன்னும் டீச் பெட்டரா பண்ணலாமான்னு நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஏன்னா, எப்படி மத்த எல்லாருக்குமே நான் சொல்றது கன்வே ஆகுமான்னு தெரியல. ஓகேங்களா? நெறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ப்ரோ நான் கிளியரா இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணவங்க எல்லாமே சொல்லியிருந்தாங்க. மேபி அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருக்கும். நீங்க வெளிய இருந்து பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருக்கு? புரிஞ்சிருக்கா? புரியலையான்ட்டு எனக்கு ஜஸ்ட் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்ட்டு. மேபி உங்களுக்கு பிகினரா இருக்கீங்கன்னா, அதுக்குன்னு தனியா வேற மாரி எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு தான் கேட்கிறேன்.
இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் அப்கமிங்ல நான் சேஞ்ச் பண்ண பார்க்குறேன். ஓகே. ஓகே. நான் அப்கமிங் டாபிக்ல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.